சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாருங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நான் சொல்ற மாதிரி செஞ்சாதான் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்க பிள்ளைங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். அதுக்கப்புறம் உங்க பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன நம்புங்க, நான் சொல்ற மாதிரி செய்வீங்கல்ல. ஐயோ, என் புருஷன் வந்துட்டாரு. கிச்சன்ல இருக்கேங்க, சொல்லுங்க. வெளிய போறோம், சாப்பாடு எடுத்து வை. சாப்பாடு கேக்குறாரு. அம்மா, சாப்பாடு பண்ணி போடுறது மட்டும் உங்க வேலை நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதானே இப்ப அவர் கேக்குறாரு. அவர்கிட்ட நீங்க என்ன கேட்கணும்னு நான் சொல்லிருக்கேன்ல, அத மறக்காம கேளுங்க. என்ன சொன்ன? ஐயோ அம்மா, நீங்க எல்லாம் ஊறுகாய் போட கூட லாய்க்கு இல்ல. என்னன்னு தானே கேட்டேன், அதுக்கு எப்படி கோச்சுக்கிற? பின்ன என்னம்மா, இவ்ளோ நேரம் உங்க கணேஷ பத்தி அவர்கிட்ட பேசணும்னு சொன்னேன்ல. ஓ, அதுவா? பூம்பு மாடு மாதிரி தலைய ஆட்டிட்டு இப்ப என்ன சொன்னேன்னு கேக்குறீங்க? பேசிடுறேன். அம்மா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க புருஷனை பார்த்ததும் பயந்து பேசாம விட்டுறாதீங்க. அப்புறம் உங்க பையனை இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிரும். என்னம்மா யோசிக்கிறீங்க? இல்ல, என் பையனை பத்தி பேசணும்னு எனக்கே தோணுது. ஆனா அவர்கிட்ட போனாவே பேச்சு இல்ல, மூச்சு கூட வர மாட்டேங்குது. அப்படின்னா உங்க பையன் உங்களுக்கு வேண்டாமா? நான் வேணான்னு எங்க சொன்னேன்? அப்படின்னா போய் அவர்கிட்ட கணேசனையும் தேவியையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி சொல்லுங்க. அப்படி சொன்னா அவர் என் கண்ணத்திலே ஒண்ணு வைக்க மாட்டாரு. அம்மா, உங்க பையனுக்காக ஒரு அடி கூட வாங்க மாட்டீங்களா? ஒரு அடியோடு நிறுத்தினாருன்னா பரவாயில்ல, இன்னொரு கண்ணத்திலயும் அடிச்சாருனா? 2 அடி தானமா, கணேசனுக்காக 2 அடி வாங்க மாட்டீங்களா? நீ சாதாரணமா சொல்லிட்ட. அவர்கிட்ட அடி வாங்குறது யானை தும்பிக்கையால் அடி வாங்குற மாதிரி இருக்கும். தலையெல்லாம் அப்படியே கிருகிருன்னு சுத்தும். கணேசான்னு உங்க பையனை நினைச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு வலிக்காது. வலி உயிர் போகும். அம்மா, உங்களுக்கு கணேசன் இந்த வீட்டுக்கு திரும்ப வரணுமா வேணாமா? வரணும் வரணும். அப்போ போய் வாங்குங்க. அடியா? ஐயோ, அடி வாங்காம காரியத்தை சாதிக்க பாருங்கம்மா. சரி சரி, முயற்சி பண்ணி பாக்குறேன். கஸ்தூரி, தோ வந்துட்டேன். ரேவதி, ரேவதி. ஐயோ, என் புருஷனும் மதிய சாப்பாட்டுக்கு கரெக்டா வந்துட்டாரு. சூப்பர் அத்தை, எல்லாமே கரெக்ட் டைம்ல நடக்குது. சாப்பாடு எடுத்துட்டு வா, பசிக்குது. இதோ இதோ வரேங்க. அத்தை, உங்களுக்காவது நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அடி வாங்கினாலும் காரியத்தை சாதிக்கணும், அதானே? ஏன் இப்படி 2 பேரும் நெகட்டிவாவே பேசுறீங்க? கொஞ்சமாவது பாசிட்டிவா பேசலாம்ல. நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா என் புருஷன் பக்கத்துல போனாலே மனுஷன் எதுக்கு எப்படி என்ன பேசுவாருன்னு பயம் மட்டும்தான் மனசுல ஓடிட்டு இருக்கு. அத்தை, பயந்ததெல்லாம் போதும் அத்தை, இனிமேலாவது தைரியமா இருங்க. நேரா போற, சாப்பாட போற, தேவிய பத்தி பேசுற, ஓகேவா? நீங்க பேசுறதுல அவரே மனசு மாறி தேவிய தேடி வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பேசணும். தேவி பேரை கேட்டாலே பேய் ஆட்டம் ஆடுவாரே, என்ன செய்வேன்? இங்க பாருங்க, அவர் ஆடினா நீங்க விட்டுருவீங்களா? நீங்க உங்க பவரை கையில எடுங்க. எனக்கு என்ன பவர் இருக்கு? அத்தை, பொண்ணுங்களோட பவரே கண்ணீர் தான் அத்தை. அவர் கொஞ்சம் வாய்ஸ ரைஸ் பண்ணாலும் நீங்க லேசா கண்ண கசக்குங்க, மாமா உடனே உருகிருவாரு. யாரு, உன் மாமனாரா? நான் கதறி கதறி அழுதாலும் போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாரு. அத்தை, இப்பெல்லாம் போக மாட்டார் அத்தை. அவரு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. போங்க, போய் பேசுங்க. ரேவதி, என்ன பண்ற? பசிக்குது. இதோ வந்துட்டேங்க. எவ்வளவு நேரம்? வர வர வர. இரு இரு இரு. இன்னைக்கும் சாம்பாரா? காரக்குழம்பு இருக்குங்க. ஏய், வேண்டாம் வேண்டாம். அடிக்கிற வெயிலுக்கு கார குழம்பு சாப்பிட்டா உடம்பெல்லாம் எரியும். ஊத்து ஊத்து, சாம்பாரே ஊத்து. பேசுங்க அத்தை, பேசுங்க. என்னங்க? என்ன?
நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேக்குறேன்னு கோவப்படாதீங்க. நீங்க கோவப்படுவீங்கன்னு தான் நான் இவ்வளவு நாளா கேட்காம இருந்தேன். சொல்ல வந்ததை தெளிவா சொல்லு. ஆ, அது வந்து ஏய், என்ன வந்து போயின்னு இழுத்துக்கிட்டு இருக்க? பெத்த மனசு புள்ளைய தானங்க கேக்கும். எனக்கு இந்த வீட்ல உங்களை விட்டா வேற யாருங்க இருக்கா? நான் ஒத்தையா இங்கேயும் அங்கேயும் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் நான் பெத்த மகனை பார்க்கணும்னு ஆசையா இருக்காதா? ரேவதி, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இனிமே இந்த வீட்ல உன் மகனை பத்தி மட்டும்தான் பேசணும். நமக்கு ஒரே மகன் தான், அவ்வளவுதான். ச்சே, எனக்கு பையன் ஒருத்தனும் இல்ல. இருந்தாதானே அவனை பத்தி பேசுறதுக்கு. உங்களுக்கு என்ன சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஆனா அவனை 10 மாசம் சுமந்து பெத்தது இந்த வயிறு. எவ்வளவு நாள் தான் நான் என் மகனை பிரிஞ்சு இருக்கிறது? அப்படி இல்ல, நாம அவனை பிரியல, அவன் தான் நம்மள வேணான்னு பிரிஞ்சு போயிட்டான். ஏங்க, அவ போனா நம்ம விட்டுறதா? விடாம என்ன பண்ண சொல்ற? போறவ சும்மா போலல. எனக்கு பிடிக்காதவனோட மகனை அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. அவதான் சின்ன பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்காக பெத்தவங்க நாம அவ எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு இவ்வளவு நாள் பார்க்காம இருக்கிறது தப்பு இல்லையாங்க? ஓ, அவங்க பண்ணது உனக்கு தப்பா தெரியல, நாம அவங்கள தேடாம இருக்கிறது உனக்கு தப்பா தெரியுது. அவன் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக அப்படியே விட்டுடுறதா? சின்ன பசங்கன்னா தப்பு செய்யதான் செய்வாங்க. உலகத்துல யாரும் பண்ணாத தப்பையா அவன் பண்ணிட்டான்? இந்த உலகத்துல பெத்த அப்பனுக்கு வாங்கி கொடுக்க கூடாத கெட்ட பேரை உன் மக எனக்கு வாங்கி கொடுத்துட்டா. அப்பேற்பட்ட புண்ணியவதிய நான் அங்க இங்கன்னு தேடி அலையணும், அதான சொல்ல வர?